ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அடுத்த பொது வன்முறையில் பெண்களுக்கு எதிராக என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்படுவது, அதாவது பெண்ணை அடைவதற்காக பல பொய்கள் சொல்வது, பொது இடங்களில் அவங்கள அநாகரிகமான வார்த்தைகள் சொல்லி தாக்குவது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிட் வீச்சுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி, அது என்ன வேணால் ஆயுதங்களாக இருக்கலாம், அது நபர்களை பொறுத்து இருக்குது. அப்புறம் கூலிப்படையை ஏவுறது, பொது இடங்களில் பெண்களை தாக்குவது, வன்முறை இழுப்பது, அடுத்தது அவர்களுடைய வார்த்தைகளால் அவர்களை தாக்குவது, போலி கதைகள் சொல்வது, பொய் குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேலே பரப்புவது, அப்புறம் அவர்கள் குடும்பங்களை சார்ந்த நபர்கள் மூலியமாக அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை பின்தொடர்வது, அடுக்கடுக்கான பொய்கள் சொல்லுவது, ஒருவருடைய வாழ்வை கெடுப்பது, அதாவது பெண்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது. இப்படி இருக்கக்கூடிய பல நபர்கள் சமூகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு கேரக்டர் நம்ம சொல்லுவோம் சைக்கோ கேரக்டர் அல்லது பைத்தியக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி தன்னை சார்ந்து இல்லை தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை பின்தொடர்வது அல்லது அவர்களை தாக்க முயற்சிப்பது. இவர்கள் அனைவருமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சமூகத்தில் பைத்தியங்கள்னு சொல்லலாம் அல்லது சைக்கோ கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நபர்களும் இன்றைய காலகட்டத்தில் இருக்காங்க. பெண்களை காதல் அப்படிங்கிற பேர்லையும் திருமணம்ங்கிற பேர்லையும் அதீதமாக துன்புறுத்துதல், வன்முறையை தூண்டுதல் அப்படிங்கிற இதுலையும் இருக்காங்க. இவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான் என்ன அப்படின்னா பெண் வன்கொடுமை சட்டம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நடக்குது. ஆனால் வெளியில் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளை கேள்வி கேட்டே நம்மளையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடக்குமுறையில் அடக்கி உட்கார வைக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு அந்த ஒரு கேரக்டருக்கு அடிக்ட் ஆகி அதனை சார்ந்த குழுக்கள் மூலியமாக பெண்களை அவதூறு பரப்புவது, இதுவும் பெண்ணுக்கு எதிரான பொது வன்முறை. ஸோ பெண்கள் வெளியில் செல்லக்கூடிய பொது இடங்களில் எந்த பெண்ணையும் தாக்குவதோ இல்லை அவதூறு பரப்புவதோ, அவர்களுக்கு எதிராக நம்ம அநாகரிகமான வார்த்தைகளையோ அல்லது தாக்குதல் முயற்சியோ எங்கேயுமே நம்ம ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சட்டம் உலகத்தில். இதை யாருமே நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. அதற்கான தண்டனையும் அரசாங்கம் சரியாக அமைப்பதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி அமைத்திருந்தாங்க அப்படின்னா நிர்பயா கேஸ் பார்த்துருப்போம், 2012 நடந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூர் கேஸ் நடந்தது பெண்ணுக்கு எதிராக. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல், சிந்தல்கள். அப்படி தண்டனைகளும் சட்டங்களும் சரியாக நம்ம நாட்டில் இருந்தது அப்படின்னா அடுத்த தவறு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. அந்த துணிச்சல் அவங்களுக்கு வராது. இதுதான் நாட்டில் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா பெண்கள் எங்கே சென்றாலும் சரி, எத்தனை மணிக்கு, அதாவது மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நைட்டு 12 மணிக்கு ஒரு பெண் தனியாக பல நகைகளோடு வந்தாங்க அப்படின்னா பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. நீங்கள் எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, எப்பொழுது இருந்தாலும் சரி, ஒரு பெண் தனியாக இருந்தாலும் சரி அல்லது கணவனோடையோ அல்லது குடும்ப உறவினர்களோடய இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது நாடு முழுக்கவும் இருக்கும், வீடு முழுவதும் இருக்கும். அப்படி இருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் மிக சுதந்திரமான பெண் நாட்டில் அப்படிங்கிறது உண்மை. அவங்க எந்த நாட்டிற்கு சென்றாலும் சரி, எந்த மாநிலங்களுக்கு சென்றாலும் சரி, இதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ளணும். அதற்காக முழு முயற்சி எடுப்பவர்களையும் அதற்கு இது அளவுக்கு வரைக்கும் அந்த பெண்களை பாதுகாப்பு, அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தவர்களையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். எல்லாரையும் தவறு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இனிமேல் அந்த தவறு செய்யாமல் நடப்பதற்காக நடக்கக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நன்றி சொல்லிட்டு தவறுகளை இனிமேல் ஏற்படுத்தாத வண்ணம் மனிதர்களுக்கு விழிப்புணர்வையும் நல்ல எண்ணங்களையும் நம்ம உருவாக்கணும். அப்படின்னா எல்லா பெண்களுமே சுதந்திரமாக நாட்டில் உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா, பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம்.